யாரா அந்த ஜாங்கோ வர சொல்ற அவனை ஹாலிவுட் படங்கள்ல ஃபுல் ஷேவ் பண்ணிக்கிட்டு கார் ஓட்டிக்கிட்டு ரோஸ் ஏ ஜாக் அப்படின்னு சொன்ன உடனே குடிஞ்சு சொல்லுங்க ஏஜமா அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி ஜாங்கோ நடிச்சியாடா ஜாங்கோடா பேரை கேட்ட உடனே சும்மா அதிரது இல்ல நான் எப்படி கேங்ஸ்டர் ஆனேன்னு பாக்குறீங்களா கண்ணுங்களா உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன் கண்ணா மஞ்சளா இருந்தா அது மேங்கோ கருப்பா இருந்தா அவன் தான் ஜாங்கோ என்ன ஏமா கருப்பா பெத்த அப்படின்னு கேட்டேன் வெள்ளையா பிறந்தா அது அழுக்காடுவ சொல்றாங்க நெருப்புடான்னு இருந்த என் வாழ்க்கையில லவ்வுடா டவ்வுடான்னு வந்தவதா ப்ரோ ஹில்டா நான் அவளை குமுதான்னு தான் கூப்பிடுவேன் எங்க வாழ்க்கையை ஆண்டவ சோதிச்சா குமுதாவை பிரிச்சா அவளை தேடி சிங்க பாதையில போய்கிட்டு இருந்த என்ன குதிரை கொடுத்து கூட்டிக்கிட்டு போனவன் தான் பல் பிடிக்கி பவுண்டி ஹண்டர் டாக்டர் கிங் ஸ்கல்ஸ் நம்ம குமுதாவுக்கு பிடிச்ச ப்ளூ கோட்டை போட்டுக்கிட்டு கிளம்புப்பா நீ ஒரு கருப்பை கோட்டு போடக்கூடாது சொன்னா வெள்ளைய எஸ் we are workers we are not slaves உனக்கு பிடிக்கிறடா அல்ல கோட்டு போட வேண்டாம் கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம் ஸ்டைலா கெத்தா கேள்வி கேட்டா சுடு வேண்டாம் கெட்ட பைய சார் இந்த ஜாங்கோ கண்ணா இதெல்லாம் ஜுஜுபி அப்படின்னு சொன்ன போதா மிஸ்பில்லால இருந்து ஒரு தபால் வந்துச்சு ஒரு திமிர் பிடிச்ச வெள்ளைக்காரன் என் மனைவி குமுதாவை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சேன் கண்ணா நீ வெள்ளையா இருக்கலாம் ஆனா தொல்லையா இருக்க கூடாது கெல்வின் கேண்டினா கேண்டி கிரஷ் விளையாடிட்டு இருப்பான்னு பாத்தியா போய் பழைய போலீஸ் ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார் இப்படி சிங்கிளா வந்து மாட்டிக்கிட்டே என்ன சிங்கிள்னு சொல்லிட்டு டபுளா வந்துருக்கானுவா விடணும் குமுதாவை விடணும் இது வரைக்கும் 64 பேர் யாரையும் விடல உன்னை ஜாங்கோ போட்டுருவான் உன்கிட்ட புல்லட் தீந்துருச்சு ஓடா அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா கண்ணா நான் எப்போ சுடுவேன் எப்படி சுடுவேன்னு யாருக்கும் தெரியாது ஆனா சுட வேண்டிய நேரத்துல கரெக்டா சுடுவேன் கண்ணா நான் சொல்லிட்டு சுடுவேன் சொல்லாமலே சுடுவேன் தெரியும்ல நான் ஒரு தடவை சுட்டா 100 தடவை சுட்ட மாதிரி எல்லாரையும் சுட்டுட்டு பாம் வச்சு கேண்டி வீட்டை கிரஷ் பண்ணிட்டு குமுதாவோட கிளம்புன கதையதான் இந்த ஜாங்கோ இது எப்படி இருக்கு இது ஹாலிவுட் பிக்சர் இல்ல how is it சார் எங்க அப்பா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவார் கமெண்ட் செக்ஷன்ல மிமிக்ரி சரியில்லைன்னு சொல்லி பச்சை பச்சையா திட்டுறவங்களுக்காக எதுவும் செய்யாதே நம்பி இருக்கிற 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக என்ன ஒண்ணா செய்யல அப்பதான் உன் லைஃப் டக்கரா இருக்கும்னு சொல்லியிருக்காரு சார் யாருப்பா உங்க அப்பா கண்ணா இந்த லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் நாங்க சொல்லி நீங்க பண்ண போறது கிடையாது நீங்க தான் பண்ணாலும் நாங்க ஏன்னு தடுக்க போறது கிடையாது எச்சச்ச கச்சச்ச கச்சச்ச கச்சச்சா